பாமக எம்எல்ஏ அருள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ராமதாஸ், அன்புமணியின் பேச்சும் செயல்பாடும் அருவருக்கத்தக்க வகையில் உள்ளதாக விமர்சித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அன்புமணியின் அரசியலுக்காக தான் செய்த தவறுகளை வேதனையோடு சுட்டிக்காட்டினார். சில தவறுகளை அரசியலிலே நான் செய்ததுண்டு. அதிலே ஒன்றுதான் ஒன்று அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. இரண்டாவது, கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது. மக்கள், பொதுமக்கள், பிற கட்சியினர் நினைக்கிற அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர் அருள், அவர் நல்ல வேளை அவர் அன்றைக்கு தப்பி பிழைத்தார். இதுவா டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்? இதுவா நாட்டை வளப்படுத்தும், அல்ல கட்சியை வளப்படுத்தும்? இது ஒரு கும்பல் வச்சுன்னு நான் கட்சின்னு சொல்லிக்கிறார். நீ ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கோ. 20 பேர் 21 பேர் எவ்வளோ பேர் சேர்ந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்? 21 பேர். தமிழகம் அமைதி போகாத திகழ வேண்டும் என்று அடிக்கடி மறைந்த என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி கத்திக்காப்பட வச்சுருந்து அடிக்கிறது, கொல்ல போகிறது, கொலை மிரட்டல், நீ இருக்க மாட்டேன், உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்லாம் பேசுறது, இதெல்லாம் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் இல்லை, அமைதி பூங்காவாக இருக்காது. எங்கு ஏதாவது ஒரு சுண்டு விரல் பட்டாலும் அதற்கு காரணம் அன்புமணியும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி தான் காரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.